மக்களே ரீசெண்டா நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருந்தோம். கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸ் யூடியூபருடைய மனைவி வந்து, அங்க இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பஸ் டிரைவர் கூட வந்து ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் சோசியல் மீடியால பயங்கர தீயா பரவி இருந்தது. ஸோ அது சம்மந்தப்பட்டு சில காட்சிகள் என்பது சோசியல் மீடியால வந்து போயிட்டு இருந்தது. இந்த பெண் வந்து இதுக்காக தான் இப்படி செஞ்சாங்க அப்படின்ட்டு பல ரீசன்ஸ் வந்து சொல்லப்பட்டிருந்தது. இப்ப ரீசெண்டா அந்த பெண்ணே சில தகவல்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி பார்க்கும்போது கேரளாவில் இருக்கக்கூடிய அகில் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் யூடியூபர், ஒரு சோசியல் மீடியா பர்சன்ங்க. இவர் யூடியூப்ல மட்டுமே ஒரு 48 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு. அப்படியே இன்ஸ்டாகிராம்ல பார்த்தோம்னா ஒரு 18 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்து வச்சிருக்காரு. ஸோ மேகா அவர்களும் ஒரு சோசியல் மீடியா பர்சன் அப்படின்ட்டு தான் சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்பேற்பட்டு இருக்கக்கூடிய தம்பதி சோசியல் மீடியாவில் ஒன்று சேர்ந்து ஜாலியாக தான் வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ 2 பேரும் அவ்வளோ அந்யூன்யமா அன்போடு இருக்காங்களே அப்படின்ட்டு அவங்களுடைய வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது அப்படிதாங்க தோணுது. ஆனா என்ன நடந்திருக்குன்னா, இப்போ ரீசெண்டா அகில் அவர்களுடைய மனைவியான மேகா அவர்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பஸ் டிரைவர் கூட வந்து அவங்க ஓடி போயிட்டாங்க. ஸோ அகில் அவர்களை விட்டுட்டு அவங்க வந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு சில தகவல்கள் சோசியல் மீடியால பயங்கர வைரல் வீடியோக்களாக வந்து போய்கிட்டு இருந்தது. அது சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளும் வைரல் ஆயிட்டு இருந்தது. ஸோ அதில் வந்து மேகா அவர்கள் வந்து ஒரு பேகு ஏதோ அவங்க கையில் எடுத்துக்கிட்டு போகக்கூடிய அந்த காட்சிகள் வைரல் ஆயிட்டு இருந்தது. ஸோ அகில் அவர்களுடைய நண்பர் கூட அதை வந்து சம்மந்தப்படுத்தி ஆமா இந்த மாதிரி மேகா அவர்கள் வந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அகில் அவர்களும் அவங்க அந்த பெண்ணுக்கு பிடிச்சதை அவங்க வந்து செஞ்சாங்க. ஸோ இதில் வந்து நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, நான் லவ் பண்ற பொண்ணே நான் எப்படி தப்பா பேசுவேன், நான் வந்து நெக்ஸ்ட் என்னன்றதை வந்து பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி அகில் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண் மேகா அவர்கள் வந்து அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் வந்து அகில் அவர்கள் வந்து நிறைய பெண்கள் கூட தொடர்புல இருந்ததால் தான் நான் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வந்து கொடுத்திருந்ததாகவும், அதுக்கப்புறம் அவங்க வந்து டெலிட் பண்ணியிருப்பதாகவும் தகவல்கள் என்பது தெரிய வந்ததுங்க. இப்போ ரீசெண்டா மேகா அவர்கள் வந்து அவங்களுடைய அப்பா வீட்டில் இருக்கிற மாதிரியான போட்டோஸை வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ண உடனே இந்த பெண் வந்து ஓடி போகல, அவங்களுடைய அப்பா வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் சுற்றி திரிஞ்சிட்டு இருந்தது. ஸோ அதற்கு வந்து மேகா அவர்கள் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க, இல்லை நான் வந்து அனூப் அப்படிங்கிற ஒரு நபர் கூட தான் நான் வந்து போனேன். ரீசெண்டாக என்னுடைய அப்பா வீட்டுக்கு நான் போயிட்டு ஸோ நான் அங்கே கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து அனூப் கூடயே திரும்பியும் போயிட்டேன். ஸோ நான் வந்து நல்லா யோசிச்சுட்டு ஸோ நான் முடிவெடுத்தது தான் இந்த நபர் கூட வந்திருக்கிறதுக்கான காரணம். அந்த மாதிரியெல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன். நான் இருந்தது என்னமோ என்னுடைய அப்பா வீட்டில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அனூப் அவர்கள் கூடவே போயிட்டேன். அதுக்கப்புறம் நானும் அகில் அவர்களும் எங்களை பற்றி தப்பாக பேசக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்களே ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று வந்து போட்டு வச்சிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் வந்து தப்பான தகவல்களை வந்து பதிவு பண்றாங்க. அது வந்து கொஞ்சம் கூட நம்பாதீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ரீசெண்டா மேகா அவர்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை சம்மந்தப்படுத்தி நிறைய பேர் வந்து நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. மேகா அவர்கள் வந்து தினமும் பஸ்ல போகும்போது தான் அந்த பஸ் டிரைவர் கூட இவங்களுக்கு ஒரு பழக்கம் என்பது ஏற்பட்டு ஸோ அவங்க வந்து ஒரு காதல் வயப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு பல தகவல்கள் வந்து சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. எல்லாமே சோசியல் மீடியாவின் வாயில்களாக வந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில ஒரு சிலர் வந்து இவங்க என்னதான் இருந்தாலும் இப்படி எல்லாம் பண்ற தப்பு. ஸோ இவங்க முறையா டிவோர்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் யார் கூட போனாலும் ஒரு தப்பும் கிடையாது. திடீர்னு இந்த மாதிரி பண்ணா சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த நபருக்கு வந்து எப்படி வலிக்கும், கணவராக இருக்கக்கூடிய நபருக்கு. ஸோ இது முற்றிலும் தவறு அப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து அந்த பெண்ணுடைய அந்த சுதந்திரம் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால அந்த பெண் வந்து அவங்களுக்கு பிடிச்சதை வந்து செஞ்சுட்டாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ட்டு 2 ஸ்டாண்டா எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இனிய நண்பர்களே, இதுல நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.